என்ன அர்த்தம் முடிச்சு பார்க்கறது இல்லையா? அந்த அர்த்தம் குறையவே போகுது. இதற்காக சொல்றாங்க, என்ன வார்த்தை, இது கருத்து என்ன என்று எண்ணி பார்த்தா அந்த வார்த்தைக்கு ஏதாவது பேச வேண்டி வரும். அது இல்லாத மௌனமா இருந்தா அவங்களால பார்த்து தூரத்துக்கு ஒதுக்குறாங்க. அல்லது ஏதாவது ஒரு வெறுப்புணர்ச்சி பேசுறாங்கன்னா அது நமக்கு இல்லை. அந்த வெறுப்புணர்ச்சி காரணமா இருக்க கூட தூரம் தானே. வெறுப்புக்கு செய்ய காலம் இருக்க கூட தூரம். இதான் பாரமா இருக்கிறா யாருக்கும். நாம் பாரமா இல்லையே, நம்ப இல்லை, நாம் பாரம் இல்லையா? அந்த நிலையில் இருக்கும்போது தூரத்தை எங்க வந்தாலும் சரி, தூரத்தால் என்ன நடந்தாலும் சரி, அதை சகிப்புத்தன்மையோடு இருக்கணுங்கிறத அந்த சொல்றாரு. பணிவு, அடக்கம், சேவை, சகிப்புத்தன்மை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வர பாடம். இந்த பாரம்பரியத்துல எங்க போய் கரையாடி என்ன செய்ய முடியும்? எங்க இருந்தாலும் இந்த ஜீவனோட இருக்க முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஜீவனை விட்டு எங்கேயும் போக முடியாது. இந்த பிரதியை விட்டு எங்கேயும் போக போறது இல்லை. பிரதிக்குரிய மண்ணுக்குரியதுதான். அந்த மண் எப்படி ஆனா நமக்கு என்ன? மண் என்னைக்கு மண்ணு என்னைக்கு நமக்கு ஒன்றும் இது கொடுக்க போறது இல்லை. ஆனா மண்ணை அனுபவிக்கப்பட்ட மண்ணை அனுபவிச்சு போறேன். மண்ணில் இச்சப்பட்ட மண்ணை அனுபவிச்சு போறேன். அது அந்த இடத்துல அடைஞ்சிட்டு போகுது. இதுதான் நம்ம யாரை படிச்சுக்கிறோம். இப்போ இருக்க நம்ம அந்த இடத்துல நம்ம மனதை நம்மளுக்கு பேசுறாங்களே, இப்படி செய்யறாங்களே, நம்மளுக்கு ஒதுக்குற மாதிரி தெரியுது, நான் ஒரு பாரமா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த எண்ணம் நம்ம இருக்கு வரணும். பெரும்பாலும் பாரம் எப்படி பாரமாக முடியும்? பூமியே நமக்கு பாருங்க. இந்த பிரிவுகளை யார் பாரமாக்க முடியும் சொல்லுவாங்க? ஜடபுதலையும் படிச்சு பார்க்கலாம். பிரிவாகி மண்ணின் மேல் பிரிஜாக பாதங்கிறான், பிரிஜாக முழங்காலுங்கிறான், தொடைங்கிறான், மறுச்சு அடிக்கிட்டு போறாங்க இல்லையா? அப்ப ஒன்றின் மேல் கொஞ்சம் அடிக்க வைக்கப்பட்டதை தவிர பாரம் சொல்லப்பட்டது எது? மனம் தானே காரணமா இருக்குது. பாரம் சொல்றதோ அது தாங்கக்கூடியது ஒன்று இருக்குன்னு சொல்றதோ மனம் தான் சொல்லுது. அந்த மனம் தானே காரியம் பண்ணணும். அந்த மனம் இல்லாம பண்றது என்ன செய்யணும்? பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் மனம் இல்லாம பண்ண முடியும். மனம் அடிவதா இருந்தா இந்த பணிவான குணங்களாக மனதை அதை அழிக்க முடியுமே தவிர வேறு எந்த சாதனையும் அழிக்க முடியாது. அப்ப இருந்த இடத்துல இருந்தே மழைக்கு கிடக்கணும். இந்த தூரம் எப்படி மழைக்கு கிடக்குதோ மழைக்கு கிடக்கணும். முதல்ல ஏதோ இந்த அடியாளர் ஒரு நிமித்தமாக ரொம்ப விரும்புறாங்கிறதுக்காக வந்து பார்க்க வேண்டியதை தவிர இல்லைன்னா அந்த இடத்துல இவ்வளவு வர என்ன இருக்குது? அங்கே கோயிலே இருக்கும் பெரும்பாலும் ஒரு நேரம் 2 நேரம் வீட்டுக்கு போகும். ஆனா அநேக வசமொழிகள் வரதான் செய்யும் போது அந்த இடத்துல அவங்க காதுக்கு ஏறது இல்லை. பட்டு போன மரத்துக்கு என்ன வேணும்? ஆனா செத்தாரை போல் இருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். செத்தாரை போல் திரி அப்படிங்கிறான். எதுக்காக சொல்ற அந்த மாதிரி? ஞானி கிடக்கிறதுக்கு விரும்ப மாட்டான் ஒரு இடத்துல. இப்ப அந்த ஒரு நிகழ்ச்சி காரணமாக தான் இப்போ 4 மாதத்துக்கு 4 மாதம் 5 நாள் போனா இப்போ திருப்பி இந்த அப்போது 5 நாள் 6 நாள் போயிருந்தது. இப்போ 2 வாரம் ஆகுது ஆகும் போய் ஊருக்கு சேர்றதுக்கு. ஏன்னா இப்படி தூரங்களை இயக்கி வைக்கிறதுக்கு எதுக்காக செய்யறான்? இந்த தூரத்தால பிரத்யேக உபகரமா இருக்கு. ஏன்னா ஒரு சில ஞானிகள் தரிசனம் பண்றதுக்கு அநேக காத்திருக்கிறான். நாம் இப்போ ஞானிகள் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அநேக ஞானிகள் நம்மள பார்க்க முடியும். அவனும் இந்த தூரத்தை பார்க்க முடியும். இப்படி ஒண்ணுக்கு ஒன்று கருத்து சம்பந்த ஒரு திருஷ்டி பரிகாரம் பார்வையின் மூலமாக பட்டுக்கொள்றாங்க. இப்ப இந்த தூரத்தை அங்கு இடம் இருக்குது, தோட்டம் நடமாடுது, எத்தனையோ ஜீவர்கள் பாக்குறாங்க. அந்த அனுமதி பெற்ற மகான்களை தான் புரியும் தூரத்தை பற்றி. இதை உள்கருத்து அவங்க பார்ப்பாங்க, தூரத்தை பார்க்க மாட்டாங்க. அந்த விடுக்க பிரசாரம் பண்ணும்போது அவங்களுக்கு உண்மை படும். அந்த இடத்துல அவங்களை நீ பார்க்க முடியும். அங்கே இருக்கிறோம், இங்க வர்றோம், வேற சில இடையில பார்க்க போறோம். குடும்பம் இப்படி நடத்தி வைக்கிறாங்க. சித்தம் அங்கு நாம் சிவமேடு இருக்கு பழகணும். சிவமேடு இருக்கு பழகும் போது இது ஒரு ரதமாக தான் இருக்கும். ரதத்தை எப்படி சொல்லியிருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அது அபிமானமோ அகங்காரமோ இவ்விதமான தோட்டம் நமக்கு பட்ட தேவையில்லை. தூரம் அவங்க சொல்லலாம். பிரதியார் இழந்தா இருக்கிற மாதிரி கருதுற மாதிரி நம்மள பாவனை காட்டலாம். அது உண்மையான பாவனை ஆகாது. மற்ற ஜீவன் கடைத்தேர்ந்த நிமிஷம் தான் தூரம் இருக்க முடியும். அவ்வளவுதான் இருந்தே தீரணும். பிற ஜீவன்களை கடைத்தேர்ந்த நிமிஷம் தூரம் இருந்தே தீரணும். அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டிய பிராப்தி இருக்கோ அது வரைக்கும் இருந்தா தீரும். அதுக்கு மறையாது. போக சொன்னாலும் போகாது. நானும் விரும்பி ரொம்ப காலம் வச்சுக்கிட்டு இருக்கா இருக்க முடியாது. அது நிலை அங்கதான் கூடணும். எண்ணத்தை சர்வசதாவும் சரணாகதிங்கிற சொல்லி கற்றுக்கொடுத்துருக்கோம் இல்லையா? சரணாகதியிலேயே திருவடி போட்டு கொண்டுதான் நமக்கு நிலையா இருக்கணுமே தவிர அது எந்த நிலையும் நமக்கு தேவையில்லை. எந்த திருவடி பற்றியாச்சுதோ எந்த வித குறைபாடு நமக்கு கிடையாது. நமக்கு கிடையாது. தூரத்துக்கு உண்டு. நாம் தூரம் அல்ல.
தூரம் இல்லை தூரம் இல்லைன்னு வாய்க்கு பேசி என்ன போகுது? அதுதான் சொல்லியிருக்கிறது. இல்லை சத்தை தவிர அசத்தை பேசலாகாது என உறுதிகொள் அப்படின்னு என்ன அர்த்தம்? யார்கிட்டையும் பேசப்பட்ட வார்த்தை அந்த இர சம்பந்தமான வார்த்தை இருக்கணுமே தவிர தூர சம்பந்தமான வார்த்தை வர வேண்டாம். உறவை பற்றி வார்த்தை நமக்கு வர வேண்டாம். வரணும் இல்லை. அந்த அம்மா அப்படி இருக்கிறாளே, அது குழந்தை இப்படி இருக்குது, அது அந்த சரியில்லையே, இவங்க சரியில்லையே, கஷ்டப்படுறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, இந்த எண்ணம் நமக்கு தேவையில்லை. அது உலகே இருக்கு. கூடாத கொடிகள் எத்தனையோ பிறகு எடுத்து வந்திருக்கிறோம். இதுகளை எப்படி நம்மளை ஆண்டி இன்னைக்கு மனைவி மகனாகவோ மனைவியாகவோ குழந்தைகளாகவோ நம்மளை ஆட்கொண்டிருக்குது. இதுகள் எதுக்கு வந்திருக்குது? அவரும் வினை அனுபவத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த தூரத்து வினை அனுபவிக்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லையே. அந்த உறவு நமக்கு எப்படி பற்றும்? அந்த வார்த்தை நம்மளை எப்படி பிடிக்கும்? நம்மளை பீடிக்கும். அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கோ அவர்கள் செய்திக்கோ கொஞ்சம் கூட நமக்கு இடம் இல்லை. இந்த இடத்துல அத்தனையும் மாய காரணம் தெரிஞ்சுக்கிறோம். மாயை கூட சொல்லிதான் தெரிஞ்சு அனுபவிக்க முடியல. குறைத்தால் செயல் சொல் குறையும். மனதில் வரப்பட்ட எண்ணங்கள் என்னென்ன இது எப்படி ஊற்றெடுத்து பெருக்கு எடுத்து வருதோ அந்த எண்ணங்கள் சத்தான எண்ணமா இருந்தால் சொல் குறைஞ்சி வரும். சத்தான எண்ணமா இருந்ததுன்னா வார்த்தை பெருகும். ஏன்னா அந்த சங்கல்பங்களை விபரீதம் பண்ணியே பார்க்க வேண்டிய ஒரு எண்ணம் வரலாம். அதனால எண்ணம் பெருகும். அந்த எண்ணத்தை குறைக்கிறதா இருந்தால் முதல்ல வார்த்தை, அந்த எண்ணத்தை குறைச்சா வார்த்தை குறையும். சொல்லை குறைத்தால் செயல் குறையும். அப்படி சொல்லப்பட்ட சொல்ல குறைஞ்சி போச்சோன்னா செயல்பாடு கண்டிப்பா குறைஞ்சே போகும். இயக்கம் அதிகமாக இருக்காது. செயல்பாடுங்கிறது கூடுமானவர்கள் அவங்களுடைய எண்ணி பார்த்து அதோட கர்மாவை தகுந்தபடி ஒரு கண்டிப்பாக கவனிக்கிறோம் இல்லையா? அந்த செயல்பாடு குறைஞ்சி போகுது. அப்போ கர்மம் நம்மளை பீடிக்கிறது இல்லை. அந்த இடத்துல ஆகாமி பாவம் குறையிறதுக்கு செயலை குறைக்கணும். அந்த இடத்துல ஆகாமியத்தில்தான் சஞ்சிதத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சஞ்சித குறையிறது ஆகாமியத்தை குறைக்கணும். அது செயலை குறைச்சது ஆகாமியம் குறையும். சொல்லை குறைத்தால் செயல் குறையும். செயலை குறைத்தால் கர்மா குறையும். செயல்பாடு குறைஞ்சு போச்சாலும் நம்ம வரப்பட்ட அந்த ஆகாமி பாவம் கர்மா குறைஞ்சு போகுது. கர்மா குறையும். கர்மா குறைந்தால் உபாதை குறையும். எந்த அளவுக்கு நம்ம செயல்பாடு நிறுத்தும் போது தூர உபாதை வராது. இடத்துல இவ்வளவு உபாதை வந்தாலும் தாக்காது. அது நம்மளை பீடிக்கும் போது அந்த தேவதைகள் அதை ஏற்றுக்கொள்கிறது. இது அனுபவ சித்தாந்தம். இது கல்வி ஞானம் இல்லை. இவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் சரி சைக்கிள் தன்மை எப்படி வருது? பரிபூர்ணமா நம்மளை ஒப்படைத்த தன் மேல வருது. அந்த இறைவன் கிட்ட தன் பரிபூர்ணம் ஒப்படைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு தூரம் பார்த்து குறைஞ்சு போகுது. போல வராம போகாது, வந்துதான் தீரும். சரீரத்து சிரமமோ விதமான ஒரு வருத்தம் வரதான் செய்யும். வந்தாலும் தாக்காது, அதிகமா தாக்காது. அந்த அளவுக்கு ஆனந்தம் அனுபவிக்க முடியும். சொல்லை குறைத்தால் கர்மா குறையும். கர்மா குறைந்தால் உபாதை குறையும். உபாதை குறைந்தால் உள் உணர்வு பெருகும். இந்த உணர்வு உபாதை எந்த அளவுக்கு குறையுதோ உணர்வு தன்படி தானே பெருகும். ஞானம் விருத்தியாகும். இந்த இடத்துல ஞானம் விருத்தியாகிறதுக்கு தூர உபாதம் காரணமா இருக்குது. இதுதான் விடவா ஸ்ரீ பாலசுவாமிகிட்ட கேட்கும்போது கேட்குறான், சுவாமி தூர உபாதையினால தானே ரொம்ப சங்கடப்படுறேன். அது வரும்போது ஞானம் பிறந்தது. ஞானம் கேள்வி ஞானமா தான் இருக்குது. அதுவும் ஞானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ சரிபர உன்னை உணர்ந்து கொள்ளவில்லை. நான் நின்னாலும் இந்த உணர்வு வந்தாதான் இந்த தூரத்தை கட்டுப்பட மாட்டேன். இந்த உணர்வு உன்னை தாக்காது. தாக்குனாலும் நீ அதை அறியாமல் இருக்கும்போது அது மறைக்கப்படும். நீ நான் உடலுங்கிறதாகவோ அல்லது உடலுக்கு வீட்டில் அபிமானம் ஒன்று இருந்தால்தான் கண்டிப்பா அந்த உபாதைகளை தாக்கும். அந்த அபிமானத்தை விட்டுரும். முதல்ல அபிமானம் விட்டா தான் பெரும்பாலும் செயல்பாடு குறைஞ்சி போகுது. இந்த அபிமானம் தான் நம்ம தாக்குது. அபிமானம் எப்படி வருது? நாம் தாய்ங்கிறதாக ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறோம். அது குழந்தைகளுக்கு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறோம். அந்த இடத்துல ஒன்று கொண்டு தர்க்கம் பண்ணும்போது வார்த்தைகளில் விபரீத புத்தியை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அந்த விபரீத புத்தியானது மனதை கலைக்குது. அந்த மனதை கலைக்கும் போது கலக்கம் உச்சகம் சொல்றாங்க இல்லையா? சந்தேக குற்றம், சந்தேகமான ஒரு பொருள். அதை நாம் எண்ணி பார்க்கும்போது கலக்கமாக எடுத்தவுடனே கலங்கிற தண்ணியில் எதுக்கு நம்ம வெளியத்தை பார்க்க முடியும்? உண்மையை கண்டறிய முடியும். அந்த கலக்கம் தான் பார்த்துக்கொள்ளணும். அந்த இடத்துல அப்படி வரும்போதுதான் அந்த வாதை குறைந்தால் உள்ளுணர்வு பெருகும். அந்த உள்ளுணர்வு பெருக்கத்தால் மனம் மகத்தாகும். உள்ளுணர்வு பெருகும் போது மனமானது இந்த பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்காது, இந்த லௌகிகத்தை பற்றி சிந்திக்காது, இந்த பந்தத்தை பற்றி சிந்திக்காது. அந்த உணர்வு பெருகும் போது பிள்ளைகளாகவோ அல்லது வேற ஒரு உறவினர்களாகவோ இந்த எண்ணங்கள் உள்ளது வரதே இல்லை. அது குறைஞ்சு போகும் இடத்துல. இது குறையும் போது அந்த தூரம் தோற்றாது. தூரத்தில் இருக்கப்பட்ட சைத்தன்ய சுரூபம் தான் தோற்றும். தூரத்தில் செய்கை நமக்கு தோற்றாது. அது பிராப்தமாக தெரியும். இந்த இடத்துல உள்ளிருக்கப்பட்ட
சரித்திரத்தை அந்த தரிசிக்க முடியுது. அவங்க செய்யப்பட்ட செய்கையும் பெரும்பாலும் நமக்கு அது அவங்களுடைய ஒரு கர்மம் வந்துருச்சு செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுமே தவிர, அந்த கர்மம் நம்மளை பிடிக்குது நமக்காக செய்கிறாங்களேங்கிற அபிமானத்திற்கு வராது. உள்ளுணர்வு பெருக்கத்தால் மனம் மகத்தாகும். அந்த மனம் மகத்தானால் அங்கே மாயை தோன்றுவதில்லை, மாயை அங்கே வரவே வராது. அந்த மன மகத்துல இந்த அளவுக்கு ஒரு நிலையாளத்துக்கு பழகிட்டுதானா இந்த மாயை இங்கே வராது. அப்போ அந்த இடத்துல ஈஸ்வராதிகளுடைய இயக்கம் கொஞ்சம் குறைஞ்சி போகுது. முதல் இயக்கத்தில் ஈஸ்வராதிகளுடைய ஒரு கருணை நமக்கு இருக்குது. இந்த இடத்துல வரும்போது மாயை அற்று போகும்போது ஈஸ்வராதிகளுடைய நிலைகள் அவங்க நமக்குள்ள ஐக்கியமாக்கிறாங்க. அந்த தன்மையினால மாயை இந்த இடத்துல வர்றதில்லை. கருணாதி மூலமா அவங்க ஒப்படைக்கிறோம். ஒப்படைக்கும் போது விவாதம் குறையுது. இந்த விவாத குறைஞ்சது மேல உள்ளுணர்வு பெருகுது. இந்த பெருக்கத்தினால ஈஸ்வராதிகளுடைய உணர்வு நமக்குள்ள பெருக ஆரம்பிச்சிருது. இந்த பெருக ஆரம்பிச்ச தன்மையினால அவங்க வேற நாம இல்லைங்கிற ஒன்றுபடுத்தணும் வந்துருது. தனித்து பார்க்குறோம் முதல்ல ஈஸ்வராதிகளை, அப்புறம் நம்மளுக்கு உள்ளத்துல பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது அவங்க வேற நாம வரல. அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜீவனைக்கு பார்க்க முடியும். உலகம் இருக்கிறது தெரியாது, உலக இயக்கமே புரியாது. முதல்ல மலை மேல இருந்து பார்க்கும்போது கீழே உள்ளதுக்கு அது எப்படி மேடு பள்ளம் தெரியாதுங்கிற சமநிலையில தெரியுதோ அதே மாதிரி நிலை வந்துடலாம். கண்டிப்பாக அறிவிக்க முடியும். இது அறுபது நிலை. உள்ளுணர்வு பெருக்கத்தால் மனம் மகத்தாகும். மனம் மகத்தானால் அங்கு மாயை தோன்றுவதில்லை. மாயை தோன்றாத காரணத்தினால் அங்கு இருள் இருப்பதில்லை. அப்ப இருள்ங்கிறது கிடையாது. இருள்ங்கிறது என்ன சொல்றேன்? சோகம், மோகம், பயம், ஆசை, கோபம் இது சொல்றாங்க இல்லையா? இது வராது அந்த இடத்துல. இதெல்லாம் சிக்கல்படுது. அந்த மனம் மகத்தாக ஆகி அந்த ஒரு மகத்தை உறுதியாக இருந்த உடனே அந்த இருளற்ற தன்மையினால் சோகம், மோகம், பயம், ஆசை, கோபம் அற்ற இடம், அந்த இடம் அந்த இருந்த இடம் தெரியாது. அந்த நிலையில் தான் தன்னிலை மாறாத ஓர் ஆனந்தம் ஏற்படும். அந்த நிலை வரும்போது ஒரு ஆனந்தம் ஏற்படும். இப்ப அந்த ஆனந்தமானது சிறுக சிறுக ஒவ்வொரு சமயங்கள்ல தெரியலாம். சுயானுபூதி கூடி நாம் ஆத்மஸ்வரூபம்னு உணரும் போது கொஞ்சம் கொஞ்சம் படலாம். இது நிரந்தரமா படுறதா இந்த உலகத்துக்கு பயப்படாத தன்மை எந்தைக்கு வருதோ அன்றைக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். பயங்கள் தேவையில்லை, சோகத்துக்கோ எந்த வடிவாக தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அந்த நிலை வரும்போது ஆனந்தம் நிலத்து நிற்கிறது இருக்கிறது. அதான் பிரம்மானந்தம்ங்கிறான். மாறாத போது ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தத்திலேயே நிலைத்திருக்க பழகினால் அதுவே உன் ஆத்மஸ்வரூபமாகும். அதுவே உன் சுயஸ்வரூபம். அதுதான் ஆத்மஸ்வரூபம். மேலே கூறியவைகளை ஒருவருக்கு எழுதி விடலாம், ஒருவருக்கு போதித்து விடலாம். அதை தானாக அனுபவத்திற்கு கொண்டு வரும்போது அந்த நிகழ்ச்சிகளை சந்திரனின் குளிர்ந்த நிலையில் சாந்தமாகவும், சந்திரனிலிருந்து எந்த குளிர்ந்த சக்தி எப்படி நம்மளை ஆட்கொள்ளுதோ அதே மாதிரி அந்த நிலையில மனதை வச்சுக்கணுங்கிறாங்க. இடத்துல விகார குணம் இல்லாத தன்மையில நம்ம எந்த நேரமும் அந்த குளிர்ந்த சாந்தத்தில் இருந்து வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது, விகாரத்தை உண்டு பண்ணக்கூடாது, தேவையில்லாத எண்ணங்கள் உட்படுத்தி வேண்டி மனதை இன்னல்படுத்தக்கூடாது. அப்ப சந்திரனின் குளிர்ந்த சாந்தம் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சிகளை சந்திரனின் இந்த உலக நிகழ்ச்சிகளை சந்திரனின் குளிர்ந்த நிலையில் சாந்தமாகவும், ஆழ்கடலின் அமைதியின் நிலையாக ஆனந்தமாகவும், மேல் உள்ள கடல் நிலையில தான் அலை ஏற்படுது, ஆழ்கடல் அலை கிடையாது இல்லையா? அந்த நிலையை அமைதியாக வைக்க முடியும். அமைதியாகவும் மகாமேருவின் உறுதிமிக்க மகா மௌனமாகவும், மகாமேரு வருவது எந்த காற்றுக்கு அசைய போறதில்லை, இந்த காற்றுக்கு அசைய போறதில்லை. அப்படி உறுதிமிக்க ஒரு உறுதியை நாம் ஆத்மஸ்வரூபம் அந்த இறை கருணைங்கிறதாக நம்ம உணர்ந்தோம்னா அந்த வைராக்கியத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையக்கூடாது. இந்த எண்ணங்களுக்கோ செயல்பாடுகளுக்கோ மனதை பறிகொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு தன்னை ஓரளவு ஒரு ஸ்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அதான் நமக்கு மகா மௌனம்ங்கிற. மௌனம்ங்கிறது வாய் பேசாத மௌனமாகாது, மனதை நிறுத்துறது தான் மௌனமாகும். மனதை நிறுத்துறது செயல்பாடுகளை இல்லாத மேலே நிறுத்துறது தான் மௌனமாக முடியுமே தவிர வாய்ப்பு மட்டும் பேசாமல் இருந்து இருக்கிறத மௌனமாக முடியாது. அது ஓரளவு அடுத்த இடத்துக்கு பொருந்தும். ஆரம்ப நிலையில வரும்போது அது பொருந்தும். இப்ப அந்த நிலையில பெரும்பாலும் விட்டு கடந்தாச்சு. பட்டமரமானதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல? குத்துக்கள் மாதிரி இருக்கிறது பழகும் போது நமக்கு என்ன ஒரு உணர்ச்சி வேணும் இந்த இடத்துல? எந்த குழந்தை எது பேசுனா என்ன, எந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தா என்ன, எது தூர்னா என்ன, எது போத்துனா என்ன, எது நீ போன்னு சொன்னா என்ன, நீ வான்னு சொன்னா என்ன, அந்த அபிமானம் நமக்கு எதுக்கு? இந்த அபிமானம் ஒண்ணுதான் தூரத்தையும் மனதை அலக்கடிக்க தவிர அந்த அபிமானம் வற்று போச்சாலும் தூரம் இயக்கம் இருக்காது, அதிகமாக இருக்காது. அது 10 இல்லாமல் நடக்கும் அந்த இடத்துல. அது அருள் ஆட்டமாக இருக்கும். இந்த பொருள் நாட்டம் இருக்காது அந்த இடத்துல.
நீங்கள் பொருளை கொண்டு தான் பெரும்பாலும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு, உலக ஜீவர்களுக்கு அந்த பொருள் பற்றி அவங்கள்ட்ட இருக்கட்டுமே, இருக்கப்பட்டவங்களும் இருக்கட்டும், அது யாரும் நம்ம விளக்க முடியாது, நமக்கு இருக்காது இல்லையா? ஆழ்கடலின் அமைதியின் ஆனந்தமாகவும் மகாமேருவின் உறுதிமிக்க மௌனமாகவும் அனுபவிக்க பழக வேண்டும். இந்த சுய அனுபூதிக்காகவே, இதை நாம் அனுபவிப்பதற்காகவே ஸ்ரீ பரம்பொருள் மாயா காரியமாக சில காட்சிகளை நடத்தி காட்டும். நடக்கிற அந்த காட்சி அனுபவிக்கிறோம் இல்லையா? எதற்காக? சுய அனுபூதி கூடுவதற்காக நடக்குது, நம்முடைய நன்மைக்காக நடக்குது, நம்முடைய மனதை இல்லாமல் பண்ணுவதற்காக நடக்குது என்று உறுதிப்பாடு அந்த காட்சியில பார்த்த மாத்திரத்துல நம்ம புடம்பு ஓடுறோம், அந்த இடத்துல புடம்பு போட்டு சுத்தப்படுத்துறான். அது ஒரு நன்மைக்கு, அது நம்முடைய பாடத்திற்கே, நாம் சுயானுபூதி கூடுவதற்கே என்று ஒவ்வொரு வினாடி எடுத்து வச்சுக்கணும். அப்பக்கப்ப அந்த மனதை திருத்தி வச்சாச்சா மனம் வந்து கீழே மயக்காது. இந்த கலக்கம் நமக்கு வர்றது தேவையில்லை, வராது. சில காட்சிகளை நடத்தும். அப்படி நடத்தி உன்னை ஆட்கொள்ளும் நிமித்தமாகவே இது நடைபெறுகிறதா உணர்ந்து அந்த இடத்திலேயே தம்மை அர்ப்பணம் செய்யும் தன்மையில் உன்னை நீயே முழுமையாக கரைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பரம்பொருளை உன்னை கரைத்துக் கொள்ள அப்படிங்கிறான். மனம் படைத்த ஜீவர்கள் மனதின் ஆளுகையில்தான் வாழ்கிறார்களே தவிர அந்த மனதை தம் ஆளுகைக்கு கொண்டு வருவதில்லை. இது உலக இயக்கம். மனதுக்குத்தான் கட்டுப்பாடு நடக்கிறாங்க தவிர மனதை கட்டுப்பாடு பண்ணி மனதின் செயல்பாடுக்கு அப்பால் இருந்து இவனை இயக்கிறது ஜீவர்கள் பழக முடியல. ஆனால் ஓரளவு உணர்ந்து ஞானிகள் பழக முடியும். அது திருவள்ளுவர் கருணையினால நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஏதோ அன்னையே நமக்கு அந்த நிலையை கொடுத்துருக்கிறா, குருவை வந்து உணர்த்திருக்கிறா. இதை விட வேறு என்ன நிலை வேணும்? நமக்கு மேலே கொடுத்துக்கிட்டு நம்ம இந்த அது பரிபூர்ணத்தை கொண்டு வரதுக்கு என்ன தேவையோ அது அப்பக்கப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட அனுப்ப மாட்டேன். அவள் தன்னிலே கொஞ்சம் கூட வளர்றது இல்லை. அடியார்களுக்கு செய்யப்பட்ட சேவையில் இருந்து அவன் நழுவுறதே இல்லை. நம்முடைய மனம்தான் விகாரப்பட்டு இந்த எண்ணங்களை மாற்ற முடியாத தன்மையில நடக்குதே, இது என்ன ஆக போதோ ஏதாக போதோ என்று நம்முடைய கற்பனை தான் விரிக்கிறோமே தவிர அவன் தன்னிலையில் என்னைக்கு மாறுறதில்லை. தானே தெய்வமாக வந்தா, தானே குருவாக வந்தா, தானே உலகத்தில் அத்தனை உணர்த்துறா. உணர்த்திக்கிட்டே இருந்து அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அத்தனை எழுதிட்டு இருக்கிறா. இதோட நமக்கு என்ன வேணும் வேறு? மனம் படைத்த ஜீவர்கள் மனதின் ஆளுகையில் தான் வாழ்கிறார்களே தவிர அந்த மனதை தம் ஆளுகைக்கு கொண்டு வருவதில்லை. இதனாலேதான் இந்த உலகமும் உலக காட்சிகளும் அவர்கள் விபரீத கண்களுக்கு விகாரமாகவும் பயமாகவும் சுகதுக்கமாகவும் தோற்றுகிறது. இந்த ஜீவர்களுக்கு இது தோற்றது காரணம் இதுல பயங்கர தன்மையினால இந்த உலக காட்சிகள் பயமாகவும் விகாரமாகவும் விபரீத தோற்றமாக தோற்றுகிறது. அது அவர்கள் பாவனையே தவிர இறைவன் குற்றம் இல்லை. இப்ப அவங்களும் பாக்குறது அம்மாவா பாக்குறாங்க, அண்ணன் பெற்று அண்ணையா பாக்குறாங்க. இந்த பந்தத்தோட பாக்குறதுனாலதான் அவங்களே நம்மளை தாக்குற மாதிரி தெரியுது. அவங்க நிலைகள் மாறிட்டுதுன்னா நமக்கு அந்த உணர்வு மாறாது, நமக்கு அந்த உணர்வு வராது இல்லையா? முதல்ல நம்ம உணர்வு குறைக்கணும். முதல்ல நம்ம உணர்வு குறையும் போது அவர்களுடைய உணர்வு தன்படியே குறையும். இது அத்தனை இயக்கம் நம்ம மனதில் இருக்கிறது, அங்கே இயக்கம் இல்லை. குழந்தைகள்கிட்டயோ மற்ற ஜீவர்கள்ட்டையோ இயக்கம் இல்லை. முன்னாள் சொல்லையா, மிருகங்களை பார்க்கும்போது கூட நம்முடைய மனோதில் எப்படி அந்த மிருகங்களை பாவனை பண்ணி பார்க்குதோ அதே நிலையில் தான் அந்த தோற்றம் அமையும், அந்த காட்சிகள் அமையும், அந்த செயல்பாடு நடைபெறும். நாமும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இறை சொல்லுவதாக அந்த பார்த்தாச்சுன்னா அதுவும் நம்ம நண்பர்களாக இருந்தாங்க. கொல்லப்பட்ட ஜீவர்கள் சொல்றாங்க உலகத்துல, ஆனால் அப்படி ஜீவர்கள் அப்படி தோற்றம் இல்லை. அந்த இடத்துல எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜந்துக்களாக இருந்தாலும் சரி, நமக்கு உபகாரகர்த்தா வந்துடும். அந்த இடத்துல நமக்கு அபாரம் பண்றதுக்கோ நம்மளை இன்னும் கெடுக்கிறதுக்கோ வர்றது இல்லை. அந்த இடத்துல எந்த ஜீவனும் அதே மாதிரி அவர்களிடம் மாறும்போது ஏன் குழந்தைகளை மாற்ற முடியாது? 4 அறிவு 3 அறிவு கொடுத்த ஜீவர்களே நம்ம மாற்றிடுது. இப்படின்னா அந்த உறுதியான பட்டுக்கோடெல்லாம் மாற்ற முடியுது. அந்த உறுதியான பிடிப்பு நம்மகிட்ட இல்லாதனாலதான் குழந்தைகளுடைய ஒரு தோஷமான எண்ணங்கள் நமக்கு உள்ளத்துல அப்படி பிரதிபலிக்குது. இந்த பிரதிபலிப்பு இங்கதான் இருக்கிறது, அங்கே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அந்த இடத்துல உலக காட்சிகளும் அவர்கள் புரித கண்களுக்கு விகாரமாகவும் பயமாகவும் சுகதுக்கமாகவும் தோற்றுகிறது. அது அவர்கள் பாவனையே தவிர இறைவன் குற்றமில்லை. சற்று சிரமம் எடுத்து கொஞ்சம் சிரமம் எடுத்து பார்க்கணும். உடனே சித்திக்காது, உடனே பலன் கொடுக்காது. கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி விடாதபடி சிரத்தையோடு செய்யும் போது நம்ம கண்டிப்பா அனுகூலமாக முடியும். சாத்தியக்கூறு
சற்று சிரமம் எடுத்து ஸ்ரீ சத்குரு கிருபையினாலும் அந்த குரு அனுகிரகம் நமக்கு வருது. தெய்வ அனுகிரகத்தினாலும் அன்னை நல்ல இடத்துல வருது. சாதுக்கள் தரிசனார்த்த சேவையினாலும் சில மகன்களை பார்க்குறோம், சாதுக்களை பார்க்குறோம், அவங்க தரிசனார்த்தம் கிடைக்கி சேவை பண்ணுறோம், எவ்வளோ சம்பளம் பண்ணுறோம். அந்த சேவையினாலும் ஸ்ரீ சாந்தத்தின் நிலையில் நம்மை வைத்துக் கொண்டால் ஸ்ரீ பரம்பொருள் முன்னின்று எல்லா நிலைகளிலும் நம்மை ரட்சிக்கிறது. அது எல்லா நிலைகளிலும் இருந்து எந்தெந்த இடங்களில் எதை கொடுக்கணுமோ எதை எடுக்கணுமோ அது தெரியுது. அது அந்தந்த காலம் நேரம் பரிவுக்கும் மருந்து கொடுக்கறத எடுத்துக்கிடுது. அது கண்ணுங்கிறதும் இருக்கு. எந்த நிமிஷமும் நம்ம ரட்சிக்கிறத கொஞ்சமாக நம்மளை விட்டு பிரியறது இல்லை. நம்முடைய மனமானது கொஞ்சம் சபலமோ ஒரு விதமாக சகலம் ஏற்படும் போதுதான் கலக்கம் ஏற்பட்டு போகுது. இந்த கலக்கத்தை நிவர்த்தி பண்றதா இருந்தால் குடும்பமான முறையில் அந்த தெய்வத அந்த ஒரு குரு கிருபையும் தெய்வ அனுகிரகமும் ரெண்டு ஒன்று சேர்ந்த தன்மையினால் அந்த ஒன்றே போதும். அதான் இருக்கிறது போதும், நடந்தது போதும், பார்த்தது போதும், அனுபவித்தது போதும் என்ற நிறைந்த தன்மை வச்சுக்கணும் இடத்துல. அவர்களுடைய எண்ணங்களையோ அவருடைய செயல்களையோ நமக்கு விருதுப்படுத்தி பார்க்கவே தேவையில்லை. இவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த அதான் கற்றுக் கொடுக்க வரணும் இல்லை. அனுபவிச்சுட்டாங்க தவிர மற்ற எழுதி கொண்டு வந்து படிச்சு வைக்கிறது இல்லை. அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த நிலை அதை அனுபவிக்க முடியும். அதுக்கு ஒரு காலோட வச்சுக்கிறாங்க. இப்போ பரிபூர்ணம் அப்படி சர்வசாதாரணம் அந்த இளைஞரும் துன்பத்தை கொடுக்க மாட்டான். அந்த இடத்துலையும் அந்த வினைகள் சீக்கிரம் கழிஞ்சு போகுது. எப்படி கிடையாதுன்னா பெரும்பாலும் அந்த பரம்பரோட இயக்கம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பரிபூர்ணம் ஆட்கொள்ளுதோ அந்த அளவுக்கு வினைகள் சீக்கிரம் வேகமாக கழிய ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 வருஷம் இருந்து அனுபவிக்க நிலை வினைகளை கூட 1 வருஷம் 6 மாதம் முடிச்சிருது அந்த இடத்துல. அப்படி முடிஞ்ச கூட வளமோட கொடுத்துருது அந்த இடத்துல. ஆனால் அனுபவிக்கிற அவசியம் தீரணும். அந்த காலத்தை தெரிவிக்கிறேன். காலம் இருக்கும்போது நமக்கு அந்த அனுபவ சித்தாந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆனந்தமாக முடியுது அந்த இடத்துல. இதை ஒரு கதை மூலம் உணர்த்துகிறோம். உணர்க. ஸ்ரீ குருதேவர் தம் உண்மை சீடனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது, குழந்தா, நாம் காசிக்கு செல்கிறோம், நீயும் அங்கு வர வேண்டும். ஆனால் நாம் காசி சென்றதும் எம் பிராப்தாதீனமாக எமக்கு 2 கண்களும் குருடாகிவிடும், ஒரு காலும் முடமாகிவிடும், உடலும் ரோகத்தால் பீடிக்கப்பட்டுவிடும். இந்த தூல உபாதை 12 ஆண்டுகள் நாம் அனுபவிக்க வேண்டும். அது சமயம் நீ எமக்கு பணிவிடைகள் செய்ய சித்தமாக இருக்கிறாயா என கேட்டார். அதற்கு அந்த உண்மை சீடனும் ஸ்ரீ சத்குரு சரணார விந்தங்களை தம்மை முழுமையாக அர்ப்பணித்தான். அந்த தன்மையினால், ஸ்ரீ குருதேவா, தாங்கள் அனுக்கிரகத்தினால் தாங்களுக்கு பணி செய்ய காத்திருக்கிறேன் என பணிந்து உரைத்தான். இருவரும் காசி வந்து சேர்ந்தார்கள். அங்கு ஒரு ஆசிரமம் அமைத்து அதில் தங்கினார்கள். அந்த இரவு ஸ்ரீ குருதேவர் சொன்ன பிரகாரம் அவருக்கு 2 நேத்திரமும் தெரியவில்லை, ஒரு காலம் முடமாகியது, உடல் தொழுநோயால் பிடிக்கப்பட்டது. இந்த உண்மை சீடனும் குழந்தையை ஈன்ற தாயை போல தம் குருதேவருக்கு சேவை செய்து வந்தான். ஒரு நாள் ஸ்ரீ குருதேவர் தூல நோயால் கடுமையாக துடித்தார். அந்த வேதனையை காரணமாக தம் சீடனை வாயில் வந்தபடி திட்டினார், கரங்களால் அடித்தார், காரி உமிழ்ந்தார். அவன் ஒவ்வொரு செய்கையிலும் களங்கம் கற்பித்தார். என் பாவம் உன்னை சும்மா விடாது என சபித்தார். இவை அனைத்தையும் அந்த உண்மை சீடன் பூமி மாதாவின் தன்மையைப் போல சகித்து வந்தான். ஒவ்வொரு கடின வார்த்தையும் அவன் வினையை போக்கின. இதுலதான் ரகசியமே இருக்குது. பெரும்பாலும் இந்த குரு சேவையில அந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு தூஷணமாக பேசும்போது நம்மளை வினைகள் தான் அது காலி பண்ணுமே தவிர நம்ம தாக்குறது இல்லை. ஒரு வார்த்தை வந்து நம்ம தாக்குறது இல்லைங்கிற அந்த இடத்துல ஒவ்வொரு கடின வார்த்தையும் அவன் வினையை போக்கின. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவன் குணம், ஆசை, மலம் கழுவு பெற்றான். ஸ்ரீ பரம்பொருள் அனுகிரகத்தினாலும் தேவதா வாசனையினாலும் சில சத்குரு தேவரின் புடத்தினாலும் ஸ்ரீ சாதுக்கள் ஆசையினாலும் ஒன்று சேர பெற்று அமைதியும் சுருகமாக இனிய மொழிகளால் அவருடன் உறவாடி மகா சாந்தியாக சேவை செய்து வந்தான். ஒரு நாள் கங்கையில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ சத்குரு தேவருக்காக தீர்த்தம்
எடுத்து வரும்போது ஸ்ரீ காசி விஸ்வநாதனும் அன்னை சாலாட்சியும் வரிய வந்து காட்சி தந்து சொன்னதாவது: ஓ மாதவத்தோனே, உன் ஸ்ரீ சத்குரு சேவையை நாங்கள் உணர்கிறோம். உன் கடின சேவையினால் எங்களையே உருக்குகிறது. நீ சம்மதித்தால் உன் ஸ்ரீ குருதேவரை பரிபூர்ண சுகப்படுத்துகிறோம் என்றனர். அதற்கு அந்த உண்மை சீடனும் ஸ்ரீ சத்குருதேவர் படும் அவஸ்தைக்கு மனம் இறங்கி, குருதேவர் சிரமப்படுறாரு, சிரமத்தை கொஞ்சம் நீக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணத்தினால அந்த குருவுக்கு ஒரு சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மனம் இறங்கி கேட்குறான் சுவாமிகிட்ட, சற்று பொருங்கள், என் ஸ்ரீ குருதேவரிடம் சென்று கேட்டு வருகிறேன், அது பரியந்தம் இங்கே நிற்கவும் என ஆணையிட்டு சென்று விட்டான். ஸ்ரீ சத்குரு பக்தனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீ ஐயனும் ஸ்ரீ அன்னையும் கால் கடுக்க வெயிலில் நின்று கொண்டிருந்தார்கள். அவ்விருவருக்கும் உதவுவார் யாரும் இல்லை. அந்த ஸ்ரீ சத்குரு பக்தனும் வேகமாக ஆசிரமம் அடைந்தான். ஸ்ரீ குருதேவர் நிந்தாமொழிகளையும் அமைதியாக கேட்டுக்கொண்டான். வந்தவுடன் சில வசப்படிகள் சொல்கிறார், அதை ஏற்றுக்கொள்றானா. அவருக்கு செய்யும் சேவை முடிந்ததும் மிக அடக்கத்துடன் கேட்டான், சுவாமி, இன்று ஸ்நானம் செய்து தீர்த்தம் ஏந்தி வரும்போது ஸ்ரீ காசி விஸ்வநாதனும் அன்னை விசாலாட்சியும் என் முன் தோன்றி ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதை தேவரீர் சம்மதித்தால் தான் சொல்லுகிறேன் என பணிந்துரைத்தான். நீ அந்த நேரத்தில் வார்த்தை சொல்லலாம் இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க சொன்னாங்க, நீ சம்மதிச்சா அந்த வார்த்தை சொல்றேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அந்த அவளை பணியோட கேட்கிறானா. நீ சம்மதித்தால் அந்த வார்த்தை சொல்லுகிறேன் என பணிந்துரைத்தான். என் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீ குருதேவர் கடினமான வார்த்தைகளால், ஓ அபச்சார பிண்டமே, என்னை கொல்லாமல் கொல்ல வேண்டும் என்று என்னை தொடர்ந்து வந்தாய் போதும். உன்னால் ஒரு உபகாரமும் நான் பெறவில்லையே. தரித்திரமாகிய நீ என்னையும் தரித்திரமாக்கி விட்டாய். இன்னும் 2 ஆண்டுகள் இந்த பிணியை சகித்து கழித்து விட்டால் என் பிறவி பிணி தீர்ந்துவிடும். அது குறைந்த உனக்கு பொறுக்க முடியவில்லை போலும். அந்த விஸ்வநாதனையும் விசாலாட்சியும் நீயே வரவழைத்து இந்த பிணியை நீக்கி எனக்கு அடுத்த ஒரு ஜென்மாவுக்கு வழிவகுத்து கொடுக்கிறாய் போலும். இதுவா நீ செய்யும் குரு சேவை? இதுவா சத்குரு பக்தி? நீ இந்த பிணியாளனுக்கு சேவை செய்து அழுத்து விட்டாய் போலும். உனக்கு சிரமமாக இருந்தால் சற்று விலகிக்கொள். அதற்காக இந்த பிணியை நீக்கும் வரத்தை கேட்டு எனக்கு மேலும் பிறவியை உண்டு கொண்டு விடாதே. உன்னை ஒரு உத்தம சீடனை மதித்து அழைத்து வந்தேனே என உரைத்துக் கொண்டே தம் சீடனை நோக்கினார். அங்கு அவனை காணவில்லை. அவன் ஸ்ரீ சத்குரு திருவடியில் தம் சிரத்தை புதைத்த வண்ணம் உருகி கொண்டிருந்தான். உண்மையான சீடன் அப்படிதான் செய்வான். அந்த இடத்துல எந்த வார்த்தையும் பேசுறது இல்லை. திருவடி பற்றி அந்த வீட்டில் அதை தன்னை கரைச்சிக்கிட்டான். இடத்துல